சலூன் போகிற ஆர்வத்தில், ஏன்னா அது வந்து 8:15 ஆகிடுச்சு. 9க்கு வந்து சலூன் க்ளோஸ்ன்னு சொல்லி இதில் போட்டுருந்துச்சு கூகுள் மேப்பில். வந்து பார்த்தா சல்லியாக நொறுக்கி வச்சுருக்குறாங்க கண்ணாடியை. நீங்கள் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பக்கத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்னை வந்து கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னாங்க. worrying is just suffering twice. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி அந்த பொருள் காணாம, இன்னொன்று வந்து இந்த சேனலில் வந்து ஒரு 10K சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு இருக்கிறோம். 10K டார்கெட் வச்சு. ஆனால் இப்போ 1000லேருந்து அதே 1000 தான் இருக்குது. 10Kலாம் எப்போ? ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சரி, கொஞ்ச நாள் ஆச்சு பேசி, ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இம்ப்ராம்ப்டோ வீடியோ பண்ணலான்னு நினச்சேன். ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கவர் பண்ணலான்னு பார்த்தேன் இந்த வீடியோவில். நம்ம ஏன் இங்கேருந்து பேசிகிட்டு இருக்கிறோம்? ஒருத்தர் கேமியா கொடுக்கணும்னு நினைக்கிறப்பல பார்க்குறீங்களா? ஹலோ பேசுங்க. பேச சொன்னேன், கடிக்க சொல்ல. திஸ் இஸ் ஆர்டிமஸ். ஓகே, இது புதுசாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் என்ன சம்பவம் நடந்துச்சுங்கிறத சொல்லிடுறேன். காரை பார்க் பண்ணியிருந்தேன், கண்ணாடியை உடச்சி என்னோடய பழைய கேமரா, அப்கிரேடான புது கேமரா எல்லாத்தையுமே தூக்கிட்டானுங்க. ஸோ நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட் மீ கோ டு த கார் அண்ட் ஸ்பீக். நான் இங்கே உட்காந்து பேசுகிறது வந்து எனக்கே வியர்டாக இருக்குது. பார்த்தீங்களா, செக்யூரிட்டி மாதிரி 2 பேரும் அப்படியே வாசலை மறித்து படுத்துருக்குறாங்க. சலோ, நம்ம காரில் இருந்து பேசலாம். இவன் என்ன நடு ரோட்டில் வந்துட்டுருக்கான்? ஹலோ மக்களே, கேட்குதா நான் பேசுகிறது? ரொம்ப நாள் கழித்து நான் ஹெட்டு மவுண்ட் பண்ணுறேன். நான் சென்னையிலேருந்து திரும்பி பெங்களூர் வந்ததுக்கப்புறமா இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஷூட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 2 months லேட்டர். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ஏதோ ஒரு ஹைவே சும்மா போட்டு வச்சுருக்கிறேன் மேப்பு. அப்படியே போகிற வழியில் அப்படியே பேசிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக. எப், அதுக்கு முன்னாடி ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து எனக்கு கேட்டுருந்தீங்க. நான் இன்ஸ்டாகிராமில் அந்த ஸ்டோரி போட்டதுக்கப்புறமா நான் என்னோடய 2 அக்கௌண்ட்லேயுமே போட்டேன். லைக் இந்த கார் பிஓவி ஸ்குவாட்லேயும் போட்டேன். அட் த சேம் டைம் வந்து நான் என்னோடய ஆக்சுவல் பர்சனல் ப்ரைவேட்டாக ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கிறேன், அதுலேயும் போட்டேன். என் ப்ரைவேட் அக்கௌண்ட்டில் வந்து என்னோடய ஸ்கூல்லேருந்து காலேஜ் எல்லாருமே இருப்பானுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. பட்டு அந்த அக்கௌண்ட்டில் ஒரு 1000 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க. அந்த 1000 பேரில் எனக்கு வந்து ஒரு 25 பேர் பிங் பண்ணாங்க. ஆனால் இந்த அக்கௌண்ட்டில் வெறும் 100 பேர் தான் ஃபாலோவர்ஸு. ஆனால் இதில் ஒரு 60 பேர் வந்து எனக்கு பிங் பண்ணியிருந்தீங்க. அதை தாண்டி கொஞ்சம் பேர் வந்து எனக்கு என் நம்பர் எங்கேயும் வந்து கண்டுபிடிச்சி, நான் வேறு நிறைய ஆன்லைன் குரூப்பில் இருக்கிறேன்னா நம்பரை கண்டுபிடிச்சிலாம் கால் பண்ணிட்டு இருந்தீங்க. ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு அந்த டைம் வந்து கொஞ்சம் நான் யார்கிட்ட அவ்வளோ பேசலை. பட் கொஞ்சம் ஒரு மாதிரி இதில் இருந்த ஒரு மாதிரி ஆங்ஷியஸாக இருந்துச்சு லைட்டாக. அதனால் அதுக்கப்புறமா மொத்தமாக வந்து பார்த்துக்கலாம், எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பேசலாம்னு சொல்லி அப்படியே விட்டேன். யா ஓகே, ஃபுல் கதை தெரியாதவங்களுக்கு நான் இப்போ ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ நான் இங்கே இதுதான் என்னோடய ஏரியா. நான் இதுக்கு ஆப்போசிட் சைடில் போனீங்கன்னா அந்த புடிகிரே கிராஸ் வரும். லைக் ஒரு 45 minutes டிரைவ் அது. ஸோ நான் அங்கே போயிட்டு நான் ஆக்சுவலாக ஜிம் போனேன். ஜிம் போனதுக்கு அப்புறமா வந்து சரி
முடி வெட்டலாமேன்னு சொல்லிட்டு என் ஜிம்மில் வந்து அந்த ஸ்பின் சலூன் வந்து ஒரு 15 மினிட்ஸ். ஸோ அதனால் முடி வெட்டலாமேன்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பி போனேன். முடி வெட்டுறதுக்கு போனவன் அங்கே போய் பார்த்தா அது ஆக்சுவலாக ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். நிறையா இருக்கும் அந்த ஏரியாவில். ஸ்பின் சலூன் மட்டும் இருக்காது, ஃபுல்லாக அதில் வந்து ஒரு ஜிம் இருக்கும், சூப்பர் மார்க்கெட் இருக்கும், ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும். அது ஒரு கனெக்டடே இல்லாத ஒரு இடத்துல ஏதோ பயங்கரமான ஒரு பிளேஸ் மாதிரி இருக்கும். பார்க்கிங் வந்து சென்டரில் பார்க்கிங் வச்சுருப்பானுங்க. பட் அந்த பார்க்கிங்லாம் ஃபுல்லாகி வெளியே வந்து பார்க்கிங்கில் இருந்தாங்க. வெளியே இந்த மாதிரி ரோட்டில் வந்து நிறைய பேர் பார்க் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு 10-15 பேர் பார்க் பண்ணியிருந்தாங்க. அதில் நடுவில் கொஞ்சம் ஒரு கேப் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் போய் பார்க் பண்ணேன். நான் பண்ண தப்பு என்னென்னா, அது வந்து கொஞ்சம் இருட்டான ஏரியாவாக இருந்தால் கூட பரவாயில்ல. அது வந்து எப்படி சொல்கிறது, என் பக்கத்தில் வந்து எல்லாருமே வந்து ஃபேமிலியாக தான் வந்தாங்க. அது ஒரு ஃபேமிலி போகிற ஸ்பாட் தான் வச்சுக்கோங்களேன். என் பக்கத்தில் நின்ன கார் எல்லாமே வந்து மொத்தமாக ஃபேமிலியாக வந்து இறங்குனாங்க. இதே மாதிரி தான் என்னோடய ஜிம் பேக் பார்த்துருப்பீங்க, அந்த மசில் பிளேஸோட ஒரு பேக் வச்சுருப்பேன். இதே மாதிரி தான் இப்படி வச்சுருக்கிறேன்ல. நான் எல்லா டைமும் நான் வெளியே எங்கேயாச்சும் பார்க் பண்ணுறேன் அப்படின்னா, எங்கேயாச்சும் போகிறேன் அப்படின்னா, அந்த பேக் எடுத்து உள்ளே அடியில் போட்டுட்டு அமுக்கி வச்சுட்டு போவேன். அன்னைக்குன்னு பார்த்து என்ன பண்ணேன் அப்படின்னா, சலூன் போகிற ஆர்வத்தில், ஏன்னா அது வந்து 8:15 ஆகிடுச்சு. 9க்கு வந்து சலூன் க்ளோஸ்ன்னு சொல்லி இதில் போட்டுருந்துச்சு கூகுள் மேப்பில். அதனால் அவசரமாக வந்து டக்குன்னு பார்க்கிங் பண்ணிவிட்டு, அது வந்து ரொம்ப க்ரௌடடான பிளேஸுங்கனால எனக்கு எதுவுமே தோணலை. நான் வந்து இதை சீக்ரெட்டாக வைக்கணும் அப்படிலாம் எதுவுமே தோணாமல் நான் பாட்டுக்கு பேக் அங்கே வச்சுட்டு டிரெக்டாக வந்து மேலே போயிட்டேன். மேலே வந்து அது வந்து ஐ திங்க் 3rd ஃப்ளோர்னு நினைக்கிறேன். லிஃப்ட்டை ஆன் பண்ணேன், மேலே போனேன். அங்கே கூட்டமாக ஆல்ரெடி வெயிட்டிங்கில் நின்றுட்டு இருந்தாங்க. உடனே அவர் என்ன சொன்னாப்புல அப்படின்னா, இன்றைக்கி முடியாது சார், நீங்கள் நாளைக்கு வாங்க, மண்டே மார்னிங் வாங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னாப்புல. நான் உடனே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி லிஃப்ட்டில் வந்தேன். இறங்கி கீழே வரேன். ஹார்ட்லி ஒரு 5 மினிட்ஸ்க்கும் கீழே தான் வச்சுக்கோங்களேன். வந்து பார்த்தா சல்லியாக நொறுக்கி வச்சுருக்குறாங்க கண்ணாடியை. பார்த்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்து 100க்கு வந்து கால் பண்ணேன் இம்மீடியட்டாக. ஏன்னா எனக்கு யாருக்கு கால் பண்ணுறதுனே தெரில. எனக்கு ஆக்சுவலாக இங்கே அவ்வளோலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அதுவும் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ அதனால் நான் பாட்டுக்கு டேரெக்டாக கால் பண்ணேன். 100க்கு கால் பண்ணதும் ஒருத்தங்க பேசி எனக்கு வந்து அவங்களுக்கு நான் என்ன பேசுகிறேன்னு புரியல அதுக்கப்புறம் அவங்க வந்து நான் இங்கிலீஷ் தான் பேசுவேன், நமக்கு ஹிந்திலாம் புரியும்னு வச்சுக்கோங்களேன். பேசணுன்னா அதை உட்காந்து நான் வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணி பேசுகிறதுக்குள்ளே காலியாயிரும்னு சொல்லிட்டு நான் இங்கிலீஷில் பேசிட்டு இருந்தேன். அது எனக்கு வந்து நான் இருக்கிற லொக்கேஷன் என்னன்னே தெரில எனக்கு. அவங்க வந்து நீங்கள் எனக்கு லொக்கேஷன் சொல்லுங்கள், என்ன லொக்கேஷன் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஐயோ, ஒரு செகண்டில் வந்து நான் ரெக்கார்ட் ஆகலைன்னு நினச்சிட்டேன். ரெக்கார்ட் ஆகிட்டு தான் எனக்கு. ஆமாம், என்னடா ஃபாகாக இருக்குதா இல்லை எனக்கு தான் இந்த மாதிரி இதாக இருக்குதா? இதை போட்டுடுவோம் ஈஸியாக. ஐ திங்க் நமக்கு தான் உள்ள கண்டன்சேஷனால் உள்ள பில்டப் ஆகிடுது போல். இப்போ ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஓகே, ஸோ நான் வந்து அதான் சொல்லியே நடிக்கிறாங்க. நான் கால் பண்ணி கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து நான் வாட்ஸ்அப் உங்களுக்கு பிங் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு வந்து லொக்கேஷன் அனுப்புங்க அப்படின்னாங்க. நான் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டு நான் அதுக்கப்புறம் மேப்பில் பார்த்தா தான் புடிகிரே கிராஸ் அப்படின்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறமா வந்து எனக்கு ஒரு கேஸ் வந்து அசைன் பண்ணாங்க, ரெஜிஸ்டர் ஆகி கேஸ் அசைன் ஆகி ஹொய்சாலா போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் அவங்களுக்கு அசைன் ஆச்சு. அவங்களுக்கு வந்து எனக்கு அவங்க வந்து எந்த லொக்கேஷனில் இருக்கிறாங்க வராங்கன்னு காமிச்சிட்டு இருந்துச்சு. அவங்க வந்து எனக்கு 5 மினிட்ஸ் லொக்கேஷனில் தான் இருந்தாங்க. ஆனால் அதில் வந்து என்னென்னா அவங்க வந்துட்டு இருக்க மாதிரி அந்த மேப்பில் காமிச்சது, ஜிபிஎஸ் மேப்பில். பட் ஆனால் ரொம்ப நேரம் ஆச்சு, ஒரு 35 மினிட்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து கன்னடா பேசிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு தமிழ் தெரியல. அதுக்கப்புறமா வந்து ஹிந்தியில் பேசினாங்க. நான் அதுக்கப்புறம் இங்கிலீஷில் கன்வே பண்ணேன்.
அவங்க உடனே வந்து சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு காந்தி ஸ்வீட்ஸ் கடை வர இருந்துச்சு. சரி அங்கே வந்து ஏதாச்சும் சிசிடிவி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக போனாங்க. அங்கே பார்த்தா அங்கேயும் இல்லை. அந்த ஹோல் ஏரியாவே எப்படின்னா வந்து ஒரு ஸ்ட்ரீட் லைட் கூட இல்லை. வெறும் அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும்தான் லைட்டே இருக்குது. மீதி எல்லா இடத்துலையுமே வந்து சுத்தமாக லைட்டே இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னடா இது, ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி என் ஜிம்லேருந்து அது வரைக்கும் ஃபுல்லாக காடு. அந்த லொக்கேஷனில் அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் மட்டும் ஒரு லைட் இருக்குது. அதை தாண்டி நீங்கள் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பக்கத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் போனோம் அப்படின்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து போகிறேன் அப்படின்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் போகிற வரைக்குமே ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. எந்த ஸ்ட்ரீட் லைட்டுமே இல்லை. ஸ்ட்ரீட் லைட் இருந்துச்சானே தெரியல, ஏன்னா எல்லாமே இருட்டாக தான் இருந்துச்சு. அங்கே போய் எல்லாம் விசாரித்து பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு அவங்க வந்து நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து நெக்ஸ்ட் டேவும் போனேன். அதுக்கப்புறம் அவங்கள்ட்டலாம் பேசினேன். அவங்க வந்து நாங்கள் ஆல்ரெடி சிசிடிவி செக் பண்ணோம், இங்கே சிசிடிவியே இல்லை, அதனால் கிடைக்கிறது கஷ்டம் தான், ரெக்கவர் ஆனால் நாங்கள் சொல்கிறோம், உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ்க்காக வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம் வந்து ஒன்று அவங்களோட இதில் வந்து அட்டஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. பட் ஆனால் நான் இங்கே வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணல. நான் வந்து சர்வீஸ் சென்டரில் போய் கொடுத்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த கண்ணாடி உடஞ்சிருக்கிறத பார்த்துட்டு கண்ணாடி ஆர்டர் பண்ணாலே ஐ திங்க் 1500 அதுக்குள்ளே தான் வரும், லேபர் சார்ஜ் அதெல்லாம் சேர்த்தா கூட உங்களுக்கு வந்து 3000 சம்திங் தான் வரும், நீங்கள் ஏன் தேவையில்லாமல் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிங்க அப்படின்னாங்க. லாஜிக்கலாக தான் இருந்துச்சு. நான் அந்த 3000 ரூபாய்க்கு எதுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி திரும்பி அதை வச்சு இது பண்ணிட்டுருக்கணும்னு சொல்லிட்டு, நீங்கள் நார்மலாகவே பண்ணுங்கள், எனக்கு சர்வீஸும் டியூவாக இருந்துச்சு, நீங்கள் சர்வீஸும் பண்ணுங்கள், ஃபுல்லாக எல்லாம் சேஞ்ச் பண்ணிடுங்க அப்படின்ட்டேன். இருக்கிற வீல் அலைன்மெண்ட்டு, பிரேக் இது, ஏசி ஃபில்ட்ரேஷன் இது, அப்புறம் என்ன அப்புறம் வந்து இது ஐஎம்டிங்கிறனால இதுக்கு வந்து 20,000 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணால் ஆக்சுவேட்டர் ஃப்ளூயிட்னு ஒன்று இருக்கும், ஐஎம்டி ஆக்சுவேட்டர் ஃப்ளூயிட்னு. ஸோ அதை வந்து மாற்றணும். அதை வந்து நான் சொன்னேன் அவங்களுக்கு, வந்து அதை நான் செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னாப்புல. அதுக்கப்புறமா மொத்தமாக எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 15,552 வந்துச்சு, இன்க்ளூடிங் த சர்வீஸ் எல்லாம் சேர்த்து. அதுக்கப்புறமா அதை தாண்டி அந்த கண்ணாடி ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் சேர்த்து, அதையும் தாண்டி வந்து அந்த ஐஎம்டி ஆக்சுவேட்டர் ஃப்ளூயிட் அதையும் சேர்த்து மொத்தமாக 15,552. எனக்கு வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு, நாட் பேட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ட்ரைடண்ட்டில் வந்து இது வந்து நான் ட்ரைடண்ட்டில் கொடுத்துருந்தேன். ட்ரைடண்ட்டில் வந்து எப்போவுமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். நான் இப்போ சென்னையிலலாம் கொடுக்குறேன் அப்படின்னா, சென்னையில் வந்து பிஎஸ்எம் அவங்க இதில் கொடுப்பேன். அங்கே வந்து 6,000 7,000 தான் வரும். நீங்கள் என்ன கர்மம் பண்ணிங்கனாலும் எல்லாத்தையும் பண்ணி விட்டுட்டு அவங்க வந்து இவ்வளோ தான் பண்ணி விடுப்பாங்க, 6,000. நீங்கள் ஆயில் சேஞ்சு எல்லாமே பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 9K வரும், 10 தாண்டவே தாண்டாது. பெங்களூரில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ட்ரைடண்ட் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. மேபி மற்ற பிளேசஸில் பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு. பட் ஆனால் எங்கள் சர்வீஸ் நல்லா இருந்துச்சு. எனக்கு எல்லாமே வந்து டான்னு கொடுத்தாங்க. எல்லா ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எனக்கு கரெக்டாக பக்காவாக சென்ட் பண்ணாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், வீல் அலைன்மெண்ட்டு, பிரேக் இது சேஞ்ச் பண்ணுறது, ஆயில் இது சேஞ்ச் பண்ணுறது, எல்லாத்துக்குமே எனக்கு வந்து ஃபோட்டோஸ் அனுப்பிச்சாங்க. அண்ட் எனக்கு கால் பண்ணி எல்லாமே சொன்னாங்க, இந்த கிளாஸ் இது சேஞ்ச் பண்ணுறோம், இது பண்ணிட்டோம், இது இன்றைக்கி வந்துடுச்சு அப்படின்னு. வித்தின் 2 டேஸில் வந்து எல்லாத்தையுமே முடிச்சு எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த வகையில் வந்து அது கொஞ்சம் நல்லது தான். ஸோ இப்போ என்ன திருடு போனதில் என்னெல்லாம் போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, A7C2 நம்மளுடைய ஃபுல் ஃப்ரேம் கேமரா 1.88 வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஆமாம், 6 மந்த்ஸ் தான் ஆகுது. அது வாங்கி வந்து போன வருஷம் ஆகஸ்ட்டில் தான் வாங்கினேன், 8வது மாதத்தில் தான் வாங்கினேன். எக்ஸாக்ட்லி 6 மந்த்ஸ். அதை வச்சு தான் நான் எல்லாமே உங்களுக்கு அந்த ஐ திங்க் ஒரு டீசர் மாதிரி போட்டிருப்பேன், சினிமாட்டிக் இதுன்னு சொல்லிட்டு. அது எல்லாமே அதில் ஷூட் பண்ணது தான். ஏன்னா அதில் வந்து 4K 60 ஃப்ரேம்ஸ் per செகண்ட் எடுக்கும், 10 பிட் கேமரா, செம்ம கிறிஸ்பாக இருக்கும், நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து அதை போர்ட்ரேட் ஷூட்ஸ்க்கும் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா அதில் ஒரு 85mm 1.4 லென்ஸும் வாங்கியிருந்தேன். அது கூட தான், அதோடு சேர்ந்து தான் அது காணாமல் போச்சு, தூக்கிட்டானுங்க. ஸோ ஃபோட்டோ எனக்கு வந்து என்ன, நான் ஃபோட்டோ ஷூட்ஸும் பண்ணுவேன், வீடியோவும் ஷூட் பண்ணுவேங்கனால அது ஒரு ஹைப்ரிட் கேமராவுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான கேமரா. அதனால தான் அதே வாங்கினேன். ஸோ அது போனதும் வேறு என்ன, அது ஒன்று எனக்கு அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆஸ்மோ பாக்கெட் 3 ஒன்று,
ஆஸ்மோ பாக்கெட் 3 பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன். முன்னாடியே ஒரு கேமரா வீடியோவில் வந்து என்னோடய செட்டப் பற்றி காட்டும் போதே காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன். ஆஸ்மோ பாக்கெட் 3 பொறுத்த வரைக்கும் அதை வச்சு நல்லா பீரோல் ஷாட்ஸு, சினிமேட்டிக் ஷாட்ஸ்லாம் நிறையா எடுக்கலாம். இது என்ன ஏரியாடா, எனக்கே பயமாக இருக்குது எங்கே இருக்கணும். ஓகே, நான் ஜிம் போகிற ஏரியா அந்த பக்கம் பண்ணால் என்னோடய ஜிம்மு. நடுராத்திரியே போயிட்டுருப்போனா காலையில் வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. முடி வேறு வளர்த்துட்டேன். என்னோடய கேப் வந்து நிற்க மாட்டேங்குது. கேமரா வந்து உங்களுக்கு கொஞ்சம் வியூ வந்து மொக்கையாக இருக்கலாம். மொக்கையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நழுவிட்டே இருக்குது. ஹேர் ஓவராக வளர்த்துருக்குறேன். யா ஸோ அதுவும் போயிடுச்சு. ஆஸ்மோ பாக்கெட் 3 வந்து தான் நான் நிறைய பீரோல் ஷாட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பேன். அதுவும் போயிடுச்சு. அப்புறம் டிஜே ஆக்ஷன் கேமரா 6 அதெல்லாம் அப்கிரேட் பண்ணி 1 மாதம் தான் ஆச்சு. அதுக்கு வந்து இஎம்ஐயே இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த 3 அதில் வந்து என்னென்னா, அதில் ஒரு 3 ஐட்டங்கள் வந்து இன்னும் இஎம்ஐயில் தான் இருக்குது. நான் வந்து சோனி மட்டும்தான் வந்து காசு கொடுத்து வாங்கினேன், சேர்த்து வச்சு வாங்கினேன். அதுவே சேர்த்து வைக்கிறதுக்கு நான் நடுவில் லோன்லாம் பே பண்ணிருப்பேன்ல, அதை தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சது. அது பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் இது பண்ணிக்கலாம், திரும்ப இது பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன ஒரே ஒரு சோகனா, நான் வந்து சென்னை போனப்போ வந்து BMW ஷூட் பண்ணேன். அது வந்து அவர் வந்து எப்படி சொல்கிறது, 2 நாள் எனக்காக வந்தாப்புல. அதுவும் வந்து மொட்டை வெயிலில் நாங்கள் ஷூட் பண்ணோம். நாங்கள் லொக்கேஷன் தேடி ஈசிஆர் ஃபுல்லாக சுற்றி எங்கெங்கேயோ ட்ரை பண்ணி, நல்ல வேளை ட்ரோன் இருக்குது, ட்ரோனோட கேமரா ஷாட்ஸ்லாம் இருக்குது. பட் அந்த ஹோல் இதில் வந்து நான் நிறைய ஷாட் வந்து சோனி கேமராலேயும் ஆஸ்மோ பாக்கெட் 3 வந்து ஒரு நாள் திருப்பி அடுத்த நாள் கூப்பிட்டு வந்து அதுக்காகவே நான் ஷூட் பண்ணேன். வெறும் நான் வந்து அந்த சினிமேட்டிக்காக நம்ம ஷாட் எடுக்கணும், BMW ஃபுல்லாக கவர் பண்ணின்னு சொல்லி அதுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக பீச்சில் உட்காந்து எடுத்திருந்தேன். அந்த ஃபுட்டேஜும் போயிடுச்சு. அது ஒன்று தான் எனக்கு வந்து வருத்தம். ஏன்னா அவர் நமக்காக வந்து எஃபர்ட் போட்டு அவரோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி, ஏன்னா அது வந்து வீக்கெண்டில் ஒரு நாள் சாட்டர்டேயும் போயிடுச்சு. ஐ திங்க் ஃப்ரைடே சாட்டர்டேவா, ஒன்று வந்து ஒரு வீக்கெண்டு, இன்னொன்று வந்து வீக் டே, 2 நாளுமே போயிடுச்சு. அந்த லெவலுக்கு வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணாப்புல. ஸோ அது ஒன்று தான் எனக்கு வந்து ரிக்ரெட்டாக இருக்குது. ஏன்னா அவரோட டைம் அண்ட் எஃபர்ட்டை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படிங்கிறது. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அதில் டிஜே ஆக்ஷன் கேமராவில் எடுத்த எல்லா ஃபுட்டேஜும் இருக்குது. லைக் நாங்கள் ட்ரைவ் பண்ணிவிட்டு யூசர் ரிவ்யூவாக பேசிட்டு போனது அதெல்லாம் இருக்குது. ஸோ தட்ஸ் ஒன் குட் திங். பஸ் வருகிறது NPS. இது ஒரு நல்ல லொக்கேஷனாக தான் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. என்னங்கடா லொக்கேஷன் இது? இப்போ தான் நானே இதை பார்க்குறேன். ஐயோ, ட்ரோனை எடுத்துகிட்டு வர மறந்துட்டேனே. இல்லைனா இங்கே ஒரு ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்கலாம் போல். செமையாக இருக்குதுல்ல. இதில் என்னால் எங்கேயும் ஓரமாக பார்க் பண்ண முடியாது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன, என்னோடய பழைய கியர்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கிறேன். இப்போ ஆஸ்மோ பாக்கெட் 4, ஆஸ்மோ ஆக்ஷன்ஸ் 4 எடுத்துகிட்டு இருக்கிறேன் இது. அப்புறம் என்னோடய பழைய கிராப் சென்சார் சோனி ZV E10 ஒன்று இருக்குது. இது 2 தான் இப்போதைக்கு தப்பி பிழைத்துள்ளது. அதனால் இதை 2 வச்சு தான் நான் ஏதாச்சும் பண்ணணும். கவலைப்படாதீங்க. அப்புறம் முக்கியமான ஒரு சேனல் வேறு, அந்த அக்கௌண்டபிலிட்டி சேனலை பற்றி வேறு நிறைய பேர் எனக்கு பிங் பண்ணியிருந்தீங்க. நான் எதையும் மறக்கவில்லை. இவ்வளோ சம்பவம் நடந்தாலும் நான் ஒன்று மட்டும் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, ஜிம்முக்கு போகிறது. கடந்த 4 வாரங்களாக வந்து நான் ஜிம்முக்கு மட்டும் கரெக்டாக போயிட்டுருக்கிறேன். ஸோ அது இன்னும் பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் வந்து நான் அக்கௌண்டபிலிட்டி சேனல் ஓப்பன் பண்ணால் தான் நான் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக சேனல் ஓப்பன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வீக்கு ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு என்ன பிரச்சனைனா, அது காணாமல் போனதில் இந்த பெரிய பொருட்களை விட ரொம்ப ட்ரிகர் ஆகுறது என்னென்னா, அந்த குட்டி பொருட்கள் தான். நான் நிறையா வந்து எப்படி சொல்கிறது, ஒரு உலான்சியோட ஹாட் ஷூ மவுண்ட் மேக்ஸேஃப் இது வச்சுருப்பேன், கனெக்டர். அது பார்த்தாலே நல்லாயிருக்கும். அது ஒரு மெட்டல் பில்டு, செம இதாக இருக்கும். அது
அது என்ன ஆகிடுச்சுன்னா அதையும் தூக்கிட்டானுங்க. அது வந்து நான் ட்ரைபாட் கூட அட்டாச் பண்ணியிருப்பேன், குட்டியாக ஒரு ஃபோன் ட்ரைபாட் கூட அட்டாச் பண்ணி வச்சுருப்பேன். அதையும் இந்த பயபிள்ளைங்க வந்து தூக்கிட்டானுங்களா. காண்டாக இருக்குது. நான் இப்போ தான் திரும்ப ஆர்டர் போட்டிருக்கேன். அது ஒரு தமாத்தொன்று தான் இருக்கும். அது வந்து 2500 ஆனால் அது நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நீங்கள் ஒரு உங்களோட மிரர்லெஸ் கேமராவுக்கு நீங்கள் ஒரு செகண்ட் மானிட்டர் அட்டாச் பண்ண உங்கள் ஐஃபோன் அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஹாட் ஷூ மவுண்ட் வச்சு அட்டாச் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். நான் கிராமத்துக்குள்ளே நான் வந்து எடுத்துக்கிறேன். வா சன்னு தாறுமாறாக இருக்குதுங்க. சன்னை நம்ம ஃபோட்டோ எடுத்தே ஆகணும். வண்டியை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பார்க்கிங்கை போட்டு நான் எடுத்தே தீருகிறேன். ஏன்னா அவ்வளோ தாறுமாறாக இருக்குதுங்க. அட லட்டு மாதிரி இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பார்க்கிங்கை போகிறதுக்கு இடம் கொடுத்தோம்பா, அந்த இடத்துல ஓரமாக போட்டலாம். அருமையாக இருக்கிறது. இந்த ஆங்கிலேருந்து பார்த்தா தெரியுமா? தெரியலனாலும் பரவாயில்ல, எங்கிட்டாச்சும் ஏறி நின்னாச்சும் எடுக்கிறேன்டா. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. வெயிட் பண்ணுங்க. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அண்ணனோட குட்டி கேமராவில் கொஞ்சம் எடுத்து பார்ப்போம் எப்படி வருதுங்க. ஐயோ, என்னடா எல்லாம் மேனுவலுக்கு மாறி இருக்குதா? இது வேற ஒன்றுங்க சார். இதில் எந்த மோடு வச்சாலும் ஏதாவது ஒரு மோடுக்கு மாறிடுது. இது செட் ஆகாது. நான் என்னோடய ஃபுல் ஃப்ரேமுக்காக இன்னொரு லென்ஸ் வாங்கியிருந்தேன். இந்த லென்ஸே நான் அந்த BMW ஷூட்டுக்காக ஸ்பெஷலாக வாங்கினது. பட் என்ன பண்ணிட்டானுங்க அப்படின்னா, அதுக்குள்ளே கேமராவை தூக்கிட்டானுங்க. இதை வச்சு நம்ம வந்து லாங் சைட் ஷூட் பண்ணலாம். அறிவு கொழுந்தே பயந்து விட்டேன். அருமையாக இருக்கிறது. இதை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம கொஞ்சம் எடிட் பண்ணணும். இதில் ஆக்டிவ் ஜூம்னு ஒன்று இருக்குமே, அது இதில் அலோட் இல்லையா? தலையும் கொஞ்சம் எல்லாம் மாறினதுனால இல்லைன்னா வீடியோக்கும் இதுக்கும் ஒரே இதாக வந்துருக்குது. இங்கேருந்து பார்க்க அது பயங்கரமாக இருக்குது. நம்ம எடுத்து பார்த்தா கேவலமாக இருக்குது. ஐஃபோன்லேயே எடுக்கலாம் போல். ஐஃபோனில் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா?
இந்த மாதிரி தான் ஃபோட்டோ எடுக்கணும்னா இந்த மாதிரி உட்காந்து எடுத்துக்கொண்டு இருப்பேன். பார்ப்போம் மக்களே. நான் திரும்ப ஃபுல் ஃப்ரேம் போவேனான்னு தெரில. ஏன்னா திரும்ப நான் 2 லட்சம் சம்பாதிச்சு 2 லட்சத்தை நான் உட்காந்து சேர்த்து வச்செல்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் நான் மோஸ்ட்லி வந்து ஒரு குட்டி இதே மாதிரி இன்னொன்று ஒன்று இருக்குது, A6 700ன்னு ஒன்று இருக்குது. மோஸ்ட்லி நான் அதை தான் வந்து வாங்கலான்னு இருக்கிறேன். என்னடா நோஸ்க்கே வந்துருச்சு. ஓகே மக்களே, ஸ்டார்ட் பண்ணுவோம். வந்ததுக்கு சன்ரைஸை பார்த்தாச்சு. நான் உங்களை ஏதாச்சும் ஒரு ஹைவேக்குள்ளே கூப்பிட்டு போவேன்னு பார்த்தா நான் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனுக்குள்ளே கூப்பிட்டு வந்துட்டு இருக்கிறேன். பட் இது ஒரு நல்ல லொக்கேஷன் தான். இப்போ தான் பார்க்குறேன். ஐயோ பள்ளத்தாக்கிலே அடி வாங்குகிறாயே. பின்னாடி ஏதாச்சும் ஒயரை வச்சு கட்டி வைக்கணும் போல். என் கேப்பை நழுவி கீழே வந்துட்டு என்ன பம்னா. ஸோ என்ன சொல்லிட்டு வந்து நான் மறந்துட்டேன் அதுக்குள்ளே. ஐயா, இந்த அக்கௌண்டபிலிட்டி சேனல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் நெக்ஸ்ட் வீக்கு. ஸோ ஜிம்மு நான் போயிட்டு தான் இருக்கிறேன். நான் சொன்னேன்ல, அந்த குட்டி ஐட்டம்ஸ், குட்டி ட்ரைபாட் அதெல்லாம் நான் இப்போ தான் ஆர்டர் பண்ணுறேன். அப்பா பிரகாசமாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. ஸோ நான் அதெல்லாம் ஆர்டர் பண்ணிகிட்ருக்கிறேன். அது வந்து இந்த வீக்கில் வந்துடுச்சு அப்படின்னா அதில் போடுறேன். ஸோ அந்த சேனல் எப்படி இருக்குன்னா, அது வந்து ஒரு தனி சேனலில் தான் போடுறேன். அதில் வந்து டெய்லி வீடியோ போடுவேன். நிறைய எடிட்ஸ்லாம் இருக்காது. சும்மா ரேண்டமாக வந்து மைண்டில் என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பேசி அதில் போட்டிருப்பேன். ஏன்னா நான் இந்த சேனலில் நான் போடுறேன்னா, இந்த சேனலில் நான் போடுற எந்த அன்ஃபில்டர்டு வீடியோக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வியூ போகாது. ஏன்னா இது பேசிக்லி வந்து கார் பற்றின இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் பார்க்குறதுக்காக வராங்க. அதை தாண்டி வேறு எதுவும் யாரும் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறது கிடையாது. ஏன்னா இது கார் பேஜ் தானே. காருக்கான நீஷில் காருக்கான இது மட்டும் தான் நம்ம போடணும். வேறு ஏதாச்சும் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க, பட் மற்ற பேர் பார்க்க மாட்டாங்க. இதில் கார் லாக் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பேன். பட் அதில் வந்து கொஞ்சம் ரேண்டமாக டெய்லி என்ன பண்ணிகிட்ருக்கிறேன், ஏதாச்சும் ஒரு இது இருக்கும், அதெல்லாம் நான் போடுறேன். ஆல்சோ நான் ஒரு எடிட்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். அவர் வந்து நிறைய யூடியூபர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாப்புல போல். ஸோ அதனால் ஐம் ஜஸ்ட் சீயிங் ஹவு இட் இஸ். ஏன்னா அவர் சொல்கிற எடிட்டிங் ரேட்லாம் பார்க்கும்போது சஸ்டைனபிளாக இருக்கிற மாதிரி தெரியல. பட் அவர் வந்து இல்லை, நான் பார்க்குறேன், நீங்கள் பிகினர் தான், ஸோ லெட்ஸ் பிளான் சம்திங் டிஃப்ரெண்ட், இந்த சேனல் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு காப்பில். அதனால் அதையும் கொஞ்சம் நான் வந்து பார்க்குறேன். நீங்களும் உங்களில் யாராச்சும் எடிட்டர் இருந்தாலும் சொல்லுங்கள். நான் வந்து மேபி லெட்ஸ் ட்ரை இட் அவுட். ஏன்னா எனக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் வந்து ரீச் அவுட் பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்கள் கொடுங்க, நான் சும்மா எடிட் பண்ணி தரேன் அப்படின்னு. எனக்கு நீங்கள் சும்மாலாம் எடிட் பண்ணி தர வேணாம், பெய்டாகவே நம்ம பண்ணலாம். பட் தட்ஸ் அ திங். லாங் டேர்மாக ஒரு நல்ல ரேப்போவில் பில்டு பண்ணி ஐம் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு பில்ட் அ டீம். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கேயோட்டிக்காக தான் ஷூட் பண்ணிருப்பேன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட இப்போ வரைக்குமே வந்து எக்கச்சக்க ஃபுட்டேஜ் இருக்குது, நான் இன்னும் எடிட் பண்ணாமல் வச்சுருக்கிறேன். ஸோ அதான் பிரச்சனை. இப்போ லாஸ்ட்டாக போட்ட அந்த
சென்னை டு பெங்களூரே வந்து அன்எடிட்டடாக தான் இருக்கும். சும்மா அப்படியே ஃபுல் இதையும் அப்படியே அடித்து அப்படியே போட்டு விட்டான். என்னங்கடா இதுக்குள்ளே நான் எப்படிடா போவேன்? தப்பான லொக்கேஷனுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். எனக்கு அது கூட பரவாயில்ல, இந்த கேப்லேருந்து இது நழுவிக்கிட்டே இருக்குது இந்த ஆக்ஷன் கேமரா. அதுதான் எனக்கு சமகாண்டாக இருக்குது. முடி வளர்த்தா இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல். நானே இப்போ தான் வந்து முடி வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறேன். நல்லா இருக்குதுன்னு பார்த்தேன். இந்த சூரியன் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடில் அந்த மாதிரி இருக்குது. வேட்டி அவுந்தா இழுத்து கட்டுற மாதிரி நான் வந்து ஆக்ஷன் கேமை பிடிச்சி வச்சு கட்டிக்கிட்டு இருக்கிறேன். டேய் தொப்பி ஒழுங்காக நில்றா டேய். ஃபுட்டேஜ் எப்படி வந்திருக்குதுன்னே தெரியலையே. கரண குற்றமாக வந்திருக்கும் போல். ஆனால் செம லொக்கேஷனாக தான் இருக்குது. ஃபாகியாக தான் இருக்குது. அப்படியே என்ன பள்ளத்தை தோண்டி வச்சுருக்கிறீங்க? இவர் எனக்காக தான் நின்னாரா? எப்பா பட் திஸ் லொக்கேஷன் இஸ் நைஸ். ரோடு மட்டும் நல்லா போட்டானுங்கன்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் தான் வந்து மிஸ் ஆகுது. இந்த வண்டியை வச்சுட்டு நீங்கள் போகக்கூடாத ஒரே இடம் வந்து பேட் ரோட்ஸ் தான். பட் நம்ம அதை தான் கரெக்டாக பண்ணிகிட்ருக்குறோம். ரிட்டர்ன் வரும்போது வேறு ஒரு டிரெக்ஷன் எடுத்து வருவோம். அம்மா அம்மா. ஸோ மக்களே, இதுதான் பிளானு. நம்ம வந்து இப்போ தான் மார்ச் ஆகிருக்குது. இன்னும் வந்து நம்ம வந்து 6 monthsக்குள்ளே நிறைய டார்கெட் அச்சீவ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அச்சீவ் பண்ணலாம். நான் இதுலேயும் கண்டென்ட் வந்து இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அட்லீஸ்ட் 3 days ஒன்ஸ் ஆச்சு கண்டென்ட் நான் இதில் இறக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ எடிட்டருமே வந்து இப்போ நான் அவர் எடிட்டர் இல்லைனாலும் நான் எடிட் பண்ண தான் செய்வேன். பட் வந்து என்ன சொல்கிறது, ஒரு எடிட்டர் இருந்தால் ஒரு ட்ரான்சிஷனு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1 minute வந்து சினிமேட்டிக் இது அது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக எடிட் பண்ணி கொடுப்பாப்லே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து இது பண்ணிட்டுக்கிறேன். அது பண்ணாலே எனக்கு மீதியெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். கலர் கிரேடிங் இதெல்லாம் நான் பார்த்துப்பேன். ஒரு ஹெல்ப்பிங் ஹேண்டாக கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ரெவென்யூ இதுலேருந்து நல்லா வர ஆரம்பிச்சது ஒரு வேலை அப்படின்னா, அவருக்கு அந்த ரெவென்யூவை கொடுத்துட்டு நம்ம வந்து வீடியோ அதிகமாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கலாம். அம்மா அம்மா அம்மா. என்னங்கடா வந்துட்டோமா? இன்னும் மெயின் ரோடே டச் பண்ணலையா? எங்கேம்மா சுற்றிக்கிட்டு இருக்கிற? எங்கேயோ சுற்றுறியே. இந்த தம்பி வேறு ரைட் சைடு எடுக்காமல் வராப்புல, எடுத்துட்டாப்புல. அடுத்து ஸ்கூல் பஸ்ஸா? இது வழியாக வந்துடுவாங்களா? ஆக்ஷன் கேம் வந்து எங்கேயோ நழுகி என் மூக்கெல்லாம் தாண்டி சின்னில் வந்து இருக்குது. ஃபைனலி குட் ரோட்ஸ். ஹபா ஹபா, அருமை அருமை அருமை. பைக்கர் பாய்ஸ், பைக்கர் பாய்ஸ். ஐயோ, ஆக்ஷன் கேம் எனக்கு வந்து தலைவலியை உண்டு பண்ணிடும் போல்.
யா மக்களே, இதுதான் பிளான். லெட்ஸ் சி வேறு என்ன இருக்குது. ஏதாச்சும் அப்டேட்டை மிஸ் பண்ணிட்டேனா என்ன? அப்புறம் நிறைய யூடியூப் கமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதை நான் இனிமேல் தான் வந்து ரிப்ளை பண்ண போகிறேன். ரிப்ளை பண்ணிவிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. முதல்ல கியரை டவுன் பண்ணியிருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன். இவ்வளோ தூரம் சுற்றி இங்கே சுற்றி தான் மெயின் ரோடு கனெக்ட் பண்ணுமா? ஓ, இதுதான் இந்த லொக்கேஷனா? இப்போ தான் எனக்கு புரியுது இது என்ன இடம். இன்னொரு ரூட் வழியாக வரலாம். யாரா வண்டி நிறுத்தி வச்சுட்டுக்கிறான்? ஃபாகு செமையாக இருந்தது. பட் யா, எனக்கு இதுவே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இது மாதிரி எனக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி 4.3 lakhs ஒர்த் ஆஃப் திங்ஸ் எவனா ஆட்டையை போட்டான் அப்படின்னா அவ்வளோதான், ஒரு மாதம் ரூமில் உட்காந்து அழுதுருப்பேன். somehow இப்போ வந்து எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் மைண்ட் செட் இல்லை. இப்போ வந்து என்ன நடந்தாலும் சரி, we have to move forward அந்த மோடில் தான் இருக்கிறேன். எனக்கே லைட்டாக ஏதாவது சோகமாகிற மாதிரி இருந்தால் கூட என்ன நானே கேஸ் லைட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி மோட்டிவேஷன் மோடில் போயிட்டுருக்கிறேன். ஐ திங்க் உங்களில் நிறைய பேர் நான் இது காணாமல் போனதுக்கு எனக்கு இப்போ வரைக்கும் சில பேர் பிங் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ அப்படின்னு. நம்ம லைஃப்பில் வந்து ஏதாச்சும் ஒன்று நம்ம வந்து அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகலான்னு சொல்லி நம்ம ஏதாவது நினச்சி பண்ணிகிட்ருப்போம். அந்த நேரத்துக்கு தான் வந்து மொத்தமாக ஒரு அடியை போட்டு நம்மளை படுக்க வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் தான் நம்ம வந்து படுத்தே கிடக்கக்கூடாது. As long as you don't accept defeat, you will never be defeated. And முக்கியமான இது தான் என்னென்னா, எனக்கு அவ்வளோவா வந்து இதை நினச்சி வரி பண்ணுற அளவுக்கு இது இல்லை. ஒரு ப்ராவர்ப் ஒன்று இருக்குமே, ஒருத்தர் சொல்லியிருப்பாப்புல, ஏதோ ஒரு படத்தில் வரும், worrying is just suffering twice. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி அந்த பொருள் காணாமல் போயிடுச்சு, நம்ம சஃபர் ஆகிட்டோம். இதுக்கு மேலே அதை பற்றி ஒரி பண்ணிவிட்டு இன்னும் சஃபர் ஆகிறது வந்து மீனிங்லெஸ். லெட்ஸ் பிளான், லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் என்ன பண்ணால் நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகலான்னு பார்ப்போம். உண்மையை சொல்ல போனால் எனக்கு இந்த சேனல் வந்து ஒரு 3 months மானிட்டைஸ் ஆகிடுச்சா. அதுக்கப்புறமா வந்து நானே ஒரு மாதிரி ஒரு பேர்ன் அவுட் ஸ்டேஜில் இருந்தேன். ஒரு மோட்டிவேஷனே இல்லை. எப்படி சொல்கிறதுனா, இட் ஃபெல்ட் லைக் அவ்வளோதான், இது நடந்துடுச்சு, நம்ம இதை எய்ம் பண்ணோம், நடந்துடுச்சு,
அதுக்கப்புறம் ஒரு ஸ்பார்க் இல்லை, ஒரு மோட்டிவேஷனே இல்லை. ஸோ எனக்கு வந்து இந்த ஒரு திருட்டு சம்பவத்தை வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, ஐ won't consider this as a setback. For me it feels like நான் இவ்வளோ நாள் கேமை வந்து ஒரு ஈஸி மோடில் ஆடிட்டு இருந்தேன். இப்போ வந்து இந்த கேமை வந்து கேமோட டிஃபிகல்ட்டி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ that doesn't mean I'll stop playing the game. இது வந்து என்ன இன்னுமே வந்து எப்படி சொல்கிறதுனா, இது ஒரு விதமான ஒரு என்னை வந்து மென்டலி என்னோட ஒரு ஈகோ வந்து லைட்டாக ட்ரிப் பண்ணி வச்சுருக்குது. இட்ஸ் லைக் எல்லாத்தையும் நான் உருவிட்டேன், நீ என்ன பண்ணுவ அப்படின்னு யாரோ ஒருத்தர் என்னை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கு. எனக்குள்ளே இன்னொரு சைடு வந்து என்ன சொல்லிட்டு இருக்குதுன்னா, இதெல்லாம் போனால் பரவாயில்ல, I can build it back, I can build back better things. நான் என்னெல்லாம் லூஸ் பண்ணுறனோ அது எல்லாத்தையுமே நான் இது பண்ணுவேன். நான் அதுக்கு ஏற்ற மாதிரி உழைப்பை போடுவேன். அதுக்கு ஏற்ற மாதிரி ஐ வில் ஹசல் ஹார்டர் தேன் எவர். அதுதான் என் மைண்டுக்குள்ளே வந்து ஓடிட்டுருக்குது. ஸோ ஐ திங்க் அந்த டைமே ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருப்பேன். பட் அதுதான் வந்து மென்டலி வந்து எனக்கு இப்போவுமே வந்து என்ன சொல்கிறது, ஐ எம் நாட் சம்மன் ஹூ இஸ் ட்ரிவன் பை மணி. ஏன்னா இப்போ என் ஆஃபீஸ்லேயே வந்து காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால வந்து உளுந்து பிறந்து வந்து வேலை வந்து பயங்கரமாலாம் செய்ய மாட்டேன். எனக்கு தோன்ற அந்த ஜோனில் தான் நான் செஞ்சிட்ருப்பேன் வேலையை. ஸோ பட் எனக்கு இப்போ இங்கே வந்து இதில் நடந்ததில், இந்த சம்பவம் நடந்ததில் என்னென்னா, இட்ஸ் கிவன் மீ தட் பர்பஸ். லைக் ஓகே, இதெல்லாம் போயிடுச்சு, இதெல்லாம் இல்லை, இப்போ நீ வந்து யூ ஹாவ் டு லெவல் அப். வேறு வழியே கிடையாது. நீ வந்து சும்மா உட்காந்தே இருக்க முடியாது. சும்மா வந்து யூ கான் டேக் திஸ் திங்ஸ் ஃபார் கிராண்டட். 1000 பேர் வந்துட்டாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ண முடியாது. நவ் யூ ஹாவ் டு ஹசில் ஹார்டர் அண்ட் ஹார்டர். என் மைண்டுக்குள்ளே அதான் ஓடிட்டுருக்குது. நாம் வந்து இன்னும் வந்து பெட்டராக பண்ணணும், இன்னுமே இதை விட பெட்டராக பண்ணணும், என்னெல்லாம் பண்ணால் we can level up அப்படிங்கிறது தான் என் மைண்டில் ஓடிட்டுருக்குது. ஸோ ஐ வில் டூ திங்ஸ். அதனால தான் நான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கிறேன். அது ஒரு விதமான என்ன சொல்கிறது, மணி கொடுக்க முடியாத ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டர் வந்து இந்த ஒரு திருட்டு சம்பவம் எனக்கு கொடுத்துருச்சு. இப்போ எனக்கு வந்து என் மைண்டில் வந்து என்ன ஓடிட்டுருக்குன்னா, இட்ஸ் லைக் அதை எப்படி சொல்கிறது, இட்ஸ் த சேம் திங். இட்ஸ் லைக் நீ எடுக்கிறதெல்லாம் எடுத்துக்கோ, பட் ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்டாப். நம்ம முன்னாடி வச்ச அதே சேலஞ்சு தான் நம்ம வந்து நியூ இயர்க்கு முன்னாடி பேசியிருப்பான். சேம் இது தான். இன்னும் 6 months முடியலை. 6 months முடிகிறதுக்குள்ளே நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோல் 6 pack வைக்கிறது. அதுவும் வந்து ஆன் ட்ராக் தான் போயிட்டுருக்குது. இவ்வளோ சம்பவம் நடந்தாலும், இவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் நான் டெய்லி வந்து சமைச்சிட்ருக்கிறேன். என்ன இந்த ஒரு இதனால நான் கொஞ்சம் பட்ஜெட்டுக்கு மாறி இருக்கிறேன். என் வாழ்க்கையை வந்து கொஞ்சம் இப்போ பட்ஜெட் மோடில் வந்து செட் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு எவ்வளோ காசு எவ்வளோ வருது, எவ்வளோ செலவாகுது எல்லாத்தையும் வச்சுட்டு பண்ணிகிட்ருக்கிறேன். ஜொமேட்டோ, ஸ்விக்கி எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதுவும் ஒன்று இருக்குது. இப்போ வந்து இந்த சேலஞ்சை வந்து நான் பண்ணும்போது இது பட்ஜெட்லலாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. பட் இப்போ வந்து ஃபுல் டைம் வந்து என்னென்னா, பட்ஜெட்னா ஃபுல் பட்ஜெட் மோட் கிடையாது. பட் ஸ்டில் அவுட் சைட் ஃபுட் ஆர்டர் பண்ணாமல் நானே எல்லாம் பண்ணிட்டுருக்கிறேன். நீ சமைச்சா தான் உனக்கு சாப்பாடு, அப்படி இல்லைனா உனக்கு பட்னி தான் அப்படிங்கிற மாதிரி மோட்லேயே நான் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ அந்த கோல் வந்து கண்டிப்பாக வந்து ஐ வில் கீப் ட்ராக் ஆஃப் இட். நான் அந்த சேனல் போட்டேன்னா நான் என்னோடய ஒர்க் அவுட் ரொட்டீன் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ கைஸ் இஃப் யூ ஆர் பிகினிங். ஏன்னா நான் வந்து அவ்வளோ பெரிய ப்ரொஃபஷனல் கோச்லாம் கிடையாது. நான் எனக்கு எதெல்லாம் பண்ணுறேன், எனக்கு எது ஒர்க் ஆகுது அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஒன் திங். வேறு என்னலாம் சேலஞ்ச் வச்சுருந்தோம் அதுவே மறந்துடுச்சு. ஆஃபீஸ் ஒர்க் அது வந்து போயிட்டு தான் இருக்குது. அது பார்க்கலாம், அது எந்த அளவுக்கு டெவலப் பண்ண முடியுமா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். இன்னொன்று வந்து இந்த சேனலில் வந்து ஒரு 10K சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு இருக்கிறோம். 10K டார்கெட் வச்சு.
ஆனால் இப்போ 1000லேருந்து அதே 1000 தான் இருக்குது. 10Kலாம் எப்போ 10Kலாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் லெட்ஸ் சி, ஐ ஹாவ் டு போஸ்ட் மோர் டிஃப்ரெண்ட் யூனிக் கான்டென்ட். நான் வந்து இன்னும் கொஞ்சம் சினிமாட்டிக்கான சில விஷயங்கள்லாம் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். அதையும் பார்க்கலாம். லெட்ஸ் see how it goes. எனக்கு எப்போவுமே நான் வந்து சென்னை போகிறேன்னா இந்த ரோடு தான் எடுப்பேன். நல்லா இருக்கும் அந்த ரோடு, அருமையான ஒரு பிளேஸ். செம்மையாக இருக்குல்ல. ஸோ மக்களே, கண்டினியூ பண்ணுவோம். நம்ம எதுவுமே தெரிய மாட்டேங்குது. வெயில் அடிச்சுட்டு இருக்குது, ஆனால் அங்கே ஃபாகாக இருக்குது. ஸோ நம்ம டார்கெட் அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறோம். நீங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் பேர் பிங் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி நான் வந்து பிளட் டெஸ்ட்லாம் எடுத்தேன், இப்போ வந்து கரெக்டான சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்துருக்கிறேன்னு. வெல் அண்ட் குட். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன டெஃபிஷியன்சி இருக்குங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப்பை வந்து உங்களுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அண்டு வேறு என்ன இருக்குது? ஒர்க் அவுட் ரொட்டீனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பண்ணுறேன். நான் உங்களுக்கு வந்து எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி ஹைவேக்குள் என்னை முந்தினாங்கள் என்றால் ஸ்ட்ரைட் ரோடில் நம்மளை முந்தினா ஸ்ட்ரைட்டாக முந்திடலாம். இது ஸ்பீட் இருக்கிறா இல்லை டமாட்டமாக இருக்கு? ஓகே, நார்மல் தான். டிஜே ஆக்ஷன் கேம் தொப்பியை பிடிச்சிட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறேன். வேறு வழி தெரியலாத்தா. டே அருமையாக இருக்கிறது. ரிட்டர்ன் போகும்போது தான் கொஞ்சம் காண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 7 மணி ஆகிடுச்சா, நான் தூங்கவே இல்லை. போய் ஒரு தூக்கத்தை போடுறேன். சரி மக்களே, பார்க்கலாம். ரொம்ப நாள் கழித்து பேசுகிறேன்னா அதனால் கொஞ்சம் மொக்க ஓவராக போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see, நான் இனிமேல் கொஞ்சம் அதிகமாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், இல்லை போடுறேன். ஓகே மக்களே, பாய் 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 பாய். உங்களுக்கு லைட்டாக இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குதுன்னு காட்டலான்னு காமிச்சேன். செமையாக இருக்குதா? செம குளிராக இருக்குது. சன்னு மேலே வந்துருக்குது, பட் ஸ்டில் ஃபாகு குளிர் அப்படியே தெரிக்குது. சரி மக்களே, கிளம்புறேன்.